இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு தான் கடைசி நாள், லாஸ்ட் டே ஆஃப் த தீம் ஆஃப் டு நாட் பி அஃப்ரேட், அதாவது பயப்படாதே என்ற அந்த தீமில் இன்னைக்கு தான் கடைசி பார்ட். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை விடுதலையாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது என்னன்றதை தெரிந்துறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம். இசப்பா, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி. இன்றைக்கு நீர் வைத்திருக்கிற வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபத்தாங்க. அந்த கட்டளைகளை கீழ்ப்படி எங்களுக்கு கிருபத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். சங்கீதம் 91 என்னன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. சங்கீதம் 91ல் ஏசப்பா நம்மளுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரு. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்றுமே உன்னை அணுகாது, நான் கூடவே இருப்பேன், நானே உனக்கு கேடகமாக இருப்பேன், நானே உனக்கு எல்லாமாக இருப்பேன், அடைக்கலமாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதிலே நீங்கள் 14-15 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். 14 அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அதாவது எப்போ நிறைய சொன்னார், நான் அவனை மீட்டுக்கொள்வேன், நான் அவனை உயர்ந்த ஸ்தலங்களில் வைப்பேன், நான் அவன் ஆபத்து காலத்தில் இருக்கும்போது நான் அவன் கூட இருப்பேன், அவனை நான் தப்பு வைப்பேன், அவனை கனப்படுத்துவேன், அவனுக்கு நான் நீடித்த நாட்களை வைத்து திருப்தியாக்குவேன், அவனுக்கு ரட்சிப்பை கொடுப்பேன். ஆனால் அது எப்போ? 14th verse. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால், என் நாமத்தை அவன் அறிந்தபடியினால். ஸோ தேவன் நம்மளை விடுதலையாக்கணும். இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த சங்கீதம் 91 நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா நம்ம தேவனை அறிந்திருக்கிறவர்களா இருக்கணும், அவர் மீது வாஞ்சையா இருக்கணும். அதை பார்க்கிற தேவன் நம்ம மீது பிரியப்பட்டு அந்த 91ல் இருக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்களையும் நம்ம மீது நிறைவேற்றுவார். இன்றைக்கு அதை நீங்க வாசிச்சு பாருங்களேன். அது சொல்லுவான், அதுல கூட இருக்கும், 1,000 may fall at your right hand, 10,000 at your left hand, பட் உனக்கு எதுவும் ஆகாது, தீங்கு உன்னை அணுகாது, நீ எதை குறித்தும் பயப்பட வேணாம். கடைசியில் சொல்ல, நீடித்த நாட்கள்னால் உன்னை திருப்தியாக்குவேன். ஸோ இன்றைக்கு நம்ம தேவன் பேர்ல வாஞ்சையா இருப்போம், தேவன் நாமத்தை உயர்த்துவோம், தேவனை அறிந்து கொள்ளுவோம். தேவன் அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், மெயினாக இந்த சங்கீதம் 91ல் இருக்கிற ஒரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுங்க. அவர் என்ன சொல்றாரு? ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நம்ம தேவனை அறிந்தவர்களாக இருந்தோம்னா ஆபத்தில் தேவனே நம்மளோட இருப்பாருன்றதை தெரிந்து கொண்டு நம்ம பயந்தவர்களாக நம்ம தைரியமாக இருப்போம். ஆமென். வாங்க இப்போதும் ஜெபிக்கலாம். இசப்பா, அந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீ சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எல்லா வார்த்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த தீமை நீங்கள் இசப்பா அழகாக ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் உமக்குள்ள தைரியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you. Have a great day.